துப்புரவு தொழிலாளிகளின் பெயரை சொல்லி யாரோ சிலர் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதுதான் நாம டிசம்பர் மாதம் போட்ட அந்த வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம், தொடர்ந்தும் பேசி கொண்டிருக்கிறோம். இப்போதும் இதற்காகத்தான் பொதுநல வழக்கை தொடுத்தோம். துப்புரவு தொழிலாளினா அவன் துப்புரவு பணிக்கு ஏன் போகிறான்? படிக்கல இல்லையா? அந்த படிக்காத துப்புரவு தொழிலாளியை ஏமாற்றி நீங்கள்லாம் சம்பாதிக்கிறீங்க. குறிப்பாக செல்வ பெருந்தகை சம்பாதிக்கிறார், ரவிக்குமார் நாரா என்பவர் சம்பாதிக்கிறார் என்பதற்காகத்தான் நாம் இந்த விஷயத்தையே கையில் எடுத்தோம். ஸோ உண்மையான பயனாளிகள், உண்மையான துப்புரவு தொழிலாளர்களுக்கு இது கிடைக்கவில்லை. அவர்கள் பெயரை பயன்படுத்தி 2 பேர் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டு, செல்வ பெருந்தகையோட அண்ணன் பையனும் ரவிக்குமார் நாராரோடு சேர்ந்து ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அதில் இவங்க துட்டை சம்பாதிச்சுட்டு போகிறாங்க, பேர் தான் அவர்களுடையது என்று நாம் பொதுநல வழக்கு. ஸோ உண்மையான பயனாளிகள், அது ஒரு குற்றச்சாட்டு. நான் வைத்த குற்றச்சாட்டில் உண்மையான பயனாளிகள் இல்லை. அதாவது துப்புரவு தொழிலில் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் குறைவு. நிறைய பேர் செல்வ பெருந்தகைக்கு நெருக்கமானவர்கள் வந்திருக்கிறார்கள், அதில் தகுதியில்லாதவர்கள் வந்திருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் சொல்லியிருந்தோம். குறிப்பாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், இது துப்புரவு தொழிலாளிகளுக்கான ஒரு திட்டம் இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் அப்டேட் பார்க்க.